கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காணிக்கை படைக்கிற பொழுது என்ன நடக்கிறது? திரியேக தேவன் அதை கவனிக்கிறார். காயின் ஆபேல் காணிக்கை படைக்க சென்றபோது பிதாவாகிய தேவன் அவர்களுடைய காணிக்கையை கவனித்தார். அதே போல இயேசுவானவரும் ஏழை விதவை காணிக்கை படைத்த போது அவள் படைத்த காணிக்கையை ஆண்டவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் அனனியா சபினா என்பவர்கள் தங்கள் காணியாட்சியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்த பொழுது அவர்கள் வஞ்சித்ததை பரிசுத்த ஆவியானவரும் கண்டார் என்று பார்க்கிறோம். எனவே காணிக்கை படைக்கும்போது கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காணிக்கை படைப்போம். காணிக்கை படைத்த நபர்களை ஆண்டவர் கண்டு அவர்களுடைய உள்ளத்தின் அடிப்படையில் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த காணிக்கையை தவறாக பயன்படுத்துகிறவர்களையும் ஆண்டவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். எனவே காணிக்கை படைக்கும் போதே அதை கண்டு ஆண்டவர் அதை கனப்படுத்துவாரானால் நிச்சயமாக காணிக்கையை நாம் கர்த்தருக்கென்று படைக்கிற பொழுது அந்த காணிக்கையை பயன்படுத்துகிறவர்களும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஆண்டவர் கவனித்தருகிறவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, காணிக்கை படைக்கிற பொழுது இந்த உணர்வோடு கூட திரியேக தேவன் நம்மை கவனிக்கிறார் என்கிற உணர்வோடு கூட அவனுடைய சமூகத்தில் நாம் உணர்ந்தவர்களாக காணிக்கையை படைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.